2 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், முன்னணி நிலவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகிக் கொண்டிருக்கிற நிலையில் ஹரியானா சட்டசபை தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருவதாக தற்போது முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தற்போது ஹரியானாவில் காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய 2 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைகள் இன்று காலை தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் எண்ணிக்கை நிறைவு பெற்றதன் பிறகாக இப்பொழுது வாக்கு எண்ணிக்கைகள் தொடங்கி நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணி அவர்களுடைய முன்னிலையை காட்டி வருகிறார்கள். குறிப்பாக ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியினர் முன்னிலை வகிப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் ஹரியானாவில் 90 தொகுதிகள் இருக்கிறது. அதில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் கைப்பற்றும் என்கின்ற அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தற்போது ஆரம்பம் முதலே இந்த காலை தபால் வாக்குகளில் இருந்து காங்கிரஸ் கூட்டணி ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் முன்னிலை வகித்து வருகிறார்கள். நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வினேஷ் போகாத் முன்னிலை வகிக்கிறார். குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் ஜுலானா தொகுதியில் போட்டியிடக்கூடிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் காங்கிரஸ் சார்பில் போட்டியிருந்தார். காங்கிரஸ் கூட்டணியில் வினேஷ் போகாத் முன்னிலை வைத்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உமர் அப்துல்லா முன்னிலை வைத்து வருகிறார். கந்தர்பால் ஆகிய 2 தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய உமர் அப்துல்லா முன்னிலை வைத்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கந்தர்பால் தொகுதியில் முதலில் பின்னடைவை சந்தித்த உமர் அப்துல்லா பின்னர் தற்போது முன்னிலையை சந்தித்து வருகிறார். துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். உசானா கலன் தொகுதியில் துஷ்யந்த் சௌதாலா, ஜேஜேபி வேட்பாளர் துஷ்யந்த் சௌதாலா தற்போது பின்னடைவை சந்திப்பதாக அந்த அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நவாப் சிங் சைனி முன்னிலை வகிப்பதாக நமக்கு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் நவாப் சிங் சைனி பாஜக சார்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அவர் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில லத்வா தொகுதியில முன்னிலை பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.